ஜனநாயகன் பட வழக்கு தொடர்பான விசாரணை தொடங்கியிருக்கிறது. நீதிபதி ஆஷா அமர்வின் முன்பாக விசாரணை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜேஷ். திருப்பி மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஜனநாயகன் பட தொடர்பான விவகாரம். ஏற்கனவே யுஎஸ் சான்றிதழ் கொடுத்த பிறகும் கூட மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. இதற்கு நீதிபதிகள் வேறு என்னென்ன கேள்விகள்லாம் முன் வச்சிட்டு இருக்காங்க? அதற்கு தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது? தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தொடர்ந்து நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த புகார் எப்படி தணிக்கை வாரிய தலைவருக்கு அனுப்பப்பட்டது என்று தற்போது கேட்டிருக்கிறார்கள். அந்த நபர் நேரடியாக வழங்கினார் என்று தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது தணிக்கை குழு தலைவர் ஆய்வுக்குழுவினுடைய பரிந்துரைகளில் திருப்தி அடையவில்லை என்றால் அவர் ஒரு திரைப்படத்தை மறுபரிசீலனைக்காக அந்த ஆய்வுக்கு அனுப்பலாம் என்று தெரிவித்திருந்த நிலையில உங்களுக்கு ஏற்கனவே புகார் வந்ததாக சொல்கிறீர்கள். அந்த புகார் எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கின்றார். அதற்கு தணிக்கை வாரியம் அந்த நபர் நேரடியாக புகாரை வழங்கினார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில நாளை மறுநாள் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையில இந்த பொங்கலுக்காக வெளியாகக்கூடிய 2 முக்கிய திரைப்படங்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய திரைப்படமும் அதே போல விஜயனுடைய திரைப்படமும் போட்டி போடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஏற்கனவே சிவகார்த்திகேயனுடைய படத்திற்கான அந்த ப்ரொமோஷன்ஸ் பணிகள் அதற்கான சான்றிதழ் போன்றவையெல்லாம் அவர்கள் பெற்றுவிட்டார்கள். ஆனால் விஜயனுடைய படத்திற்கு இன்னும், அதாவது ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் சான்றிதழும் கிடைக்கவில்லை. அதாவது முன்பதிவு செய்வதற்கான அந்த டிக்கெட்டுகளும் இன்னும் ஓபன் ஆகாத காரணத்தினாலே தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். டிக்கெட் ஒரு சில இடங்களை தவிர்த்து பெரும்பாலான திரையரங்குகளில் இன்னும் தொடங்கப்படாமல் தான் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஜனநாயகன் படத்தை தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்திலே அவசர வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பு மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்றும் தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கின்றது. எனவே நாங்கள் சான்றிதழை வழங்கி முடித்த பிறகுதான் அவர்கள் நீதிமன்றத்திற்கே செல்ல முடியும், எப்படி அவர்கள் முன்கூட்டியே நீதிமன்றத்திற்கு வரலாம் என்றும் தணிக்கை வாரியம் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் சான்றிதழ் கொடுக்கிறோமா கொடுக்கவில்லையா என்பது குறித்து உறுதியாக இன்னும் தெரிவிக்கவில்லை. நாங்கள் இந்த சான்றிதழை கொடுக்கிறோம் அல்லது சான்றிதழையே கொடுக்க மாட்டோம் என்பது போல ஏதாவது ஒரு கருத்தை தெரிவித்தால்தான் அவர்கள் நீதிமன்றம் வருவதற்கான அந்த முகாந்திரம் இருக்கிறது. ஆனால் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் அவர்கள் நேரடியாக நீதிமன்றம் வந்திருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல என்றும் தற்போது நீதிமன்றத்திலே தணிக்கை வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 தரப்பும் தொடர்ந்து தங்களுடைய வாத பிரதிவாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சென்சார் குழு, அந்த தணிக்கை குழுவினுடைய பரிந்துரையே இறுதியானது அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை சான்று பொறுத்தவரையில தணிக்கை குழுவினர் சான்றிதழ் வழங்கலாம் என பரிந்துரைத்தாலே எல்லாம் முடிந்துவிட்டதாக அர்த்தமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசு சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தணிக்கை குழுவினுடைய பரிந்துரையே இறுதியானது அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தணிக்கை செய்ய வாரிய தலைவருக்கு அதிகாரம் உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு அரை மணி நேரத்தில் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த விசாரணைகள் முடிந்து தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.